ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லிண்டை தான் காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வேகமாக ஓடி வந்துச்சேக்கா. அப்போ அங்கே நர்ஸ்ட மிஸ்டர் ஃபூ இந்த ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கார், நான் அவரை இப்போ மீட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும், அவர் மிகப்பெரிய கம்பெனியோட பாஸ், நீ எப்படி அவர் இஷ்டத்துக்கு போய் மீட் பண்ணுவேன், அதுக்கு மேலே எங்களுக்கு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் அவரை யார் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கிளம்பு அப்படின்ட்டா சொன்னா. இல்லை நான் கண்டிப்பாக இப்போ அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ண போகிறா. பட் ஆனால் அங்கே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து வெளியே எடுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளினதுமே அவர் ரொம்ப அங்கே கோவமாகி போயிட்டு, உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் யாரையும் மரியாதை இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸான நீங்கள் பர்சன்ஸ் அப்படின்ற சொல்கிறா. இப்போ என்னோட அம்மாவை காப்பாத்தானே அவரை மீட் பண்ணுறது ரொம்ப கட்டாயமாச்சேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. எப்படியாச்சுன்னு அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ அங்கே தண்ணியில் அங்கே மெடிசன் எல்லாமே கலந்துட்டு அங்கே உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே உள்ளே தான் இருக்கான். அப்போ கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை காணமே, நான் இப்போ இதை போய் தேடணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, சார் உங்களுக்கு மெடிசன் கொண்டு வந்திருக்கேன்னு அந்த டாக்டர் சொன்னதும், நீங்கள் அதை வச்சுட்டு போங்கன்னு சொன்னதும், அந்தாலும் அதே மாதிரி பண்ணுறாரு. நான் ஃபஸ்ட்டு என் பிரேஸ்லெட்டை தேடிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயின் எப்படியோ மாடி வெளியே ஏறி குதிச்சு இங்கே உள்ளே வந்துடுறா. இங்கேருந்து அந்த பர்சனை காணமே, எங்கே போனா அப்படின்ற சொல்லிட்டு அவள் பார்க்குறா. ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் கலந்த தண்ணி எடுத்து அவள் பாட்டு குடித்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, என்ன ரொம்ப ஒரு மாதிரி வேர்க்குதேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டு விட்டு விசிறிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க பயந்து போயிடுறா. அப்போ அங்கே நீ யார் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அவளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு, ப்ளீஸ் எனக்கு ஏதோ பண்ணிட்டுருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஷோர்ட் பட்டனை ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு டேட்டூ இருக்குது. அதை பார்த்ததுமே, பாட்டி நான் உனக்காக ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணோட பாடியில் அந்த டேட்டூ இருக்குன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ பாட்டி ஏற்பாடு பொண்ணு இவதானான்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போதே எனக்கு கிஸ் தேவைப்படுது, நீ கிஸ் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி கிஸ் கொடுக்குறா. இதை நீ தான் ஸ்டார்ட் பண்ண, நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்கே வெளியே ஷூன்ற ஒரு பொண்ணு வருறா. நான் கொடுத்த மெடிசன் இப்போ ஒர்க்காக இருக்கும், நான் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் அவன் கூட இருக்கிறத பார்த்துட்டு, என் பிளான் எல்லாத்தையுமே யார் இது இது சொதப்புனதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஸோ பிரேஸ்லெட்டையுமே எடுத்துகிட்டு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அப்பாட்டு அங்கேருந்து போகும்போது அங்கே நம்ம ஹீரோ என்னோட பொருளை எடுத்துகிட்டு நீ எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும், நான் உனக்கு காம்பன்சேஷனாக ஒரு பக்கெட் முட்டை வேணா கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. உன் பாடியை ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னதும், மரியாதையாக அந்த பிரேஸ்லெட் என்னோடது குடுன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே இது என்னோட பிரேஸ்லெட், இது என்னோட அம்மா உயிரை காப்பாற்றுறதுக்கு தேவைப்படும், இதை நான் விற்றேன்னா எனக்கு நிறைய காசு வரும், எங்கள் அம்மாவோட செலவுக்கு வேணும்னு சொன்னதுமே, அப்போ நீ காசுக்காக தான் என்கிட்ட நீ அப்ரோச் பண்ணியான்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் எண்ணத்தில் வரலன்னு சொல்லும்போது அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சி இழுத்தா அது கீழே விழுந்து ஃபுல்லாக கொட்டி போயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு, நீ ஏன் இப்படி பண்ண, எனக்கு அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமான்னு சொல்லிட்டு எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்போங்க அவன் நீ எதுக்காக இப்போ இதுக்காக அழுதுட்டுருக்க, உனக்கு என்ன காசு தானே வேணும், இந்த இதில் 5 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்ததும், அம்மாவோட சர்ஜரிக்கு காசு தேவைப்படுது, அதனால தான் நான் உன்ட்ட ஹெல்ப் கேட்டுட்ருக்கேன், இல்லைன்னா நான் ஹெல்ப்பெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நான் மிச்ச காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்ட்ட கொண்டு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கார்டு எடுத்துகிட்டு போகிறா. ஸோ அப்போ அந்த ஷூ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இப்போ நீ அந்த கார்டை என்கிட்ட கொடு, நான் தான் அவரோட வருங்கால பொண்டாட்டியாக போகிறவ, இந்த காசு எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், இல்லை இந்த காசு என்னோட அம்மாவோட சர்ஜரிக்கு வேணும்னு சொன்னதுமே, நான் அவரோட ஃபியான்ஸை, நீ எப்படி என்னோட வருங்கால ஹஸ்பண்டோட சேர்ந்து இருப்ப, இப்போ நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பாக நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உனக்கு பெரிய ஆபத்தாகி போயிடும், உன்னை உள்ளத்துக்கு போட்டுருவாங்க, உங்கள் அம்மாவையுமே உள்ளத்துக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே ஹீரோயின் அதை கேட்டுட்டு, ஆல்ரெடி ஃபேன்ஸை இருக்க ஒருத்தையும் கூட போய் நான் எப்படி ஸ்லிப் பண்ண முடியும், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு மேலே இந்த பணக்காரவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க தான், இந்த உன் கார்டுன்னு சொல்லிட்டு அவள் தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அதை எடுத்து வச்சுட்டு, வா இந்த காசை வச்சு எனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே பாட்டி கால் பண்ணிட்டு, என்ன என் பேரனை உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பாட்டிகிட்டே எப்படி நான் வேற ஒருத்தி தான் போய் பார்த்தான்னு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அப்படின்ற சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே உங்கள் மேரேஜுக்கு நான் உடனே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னதும், அவங்க சிஸ்டருக்கு அதை கேட்டுட்டு சந்தோஷமாயிட்டு, என் பிரதர் இப்போ வரைக்குமே சிங்கிளாக இருந்தான், இப்போ எனக்கு கூடி சீக்கிரம் ஒரு நெஃப்யூ வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. பாட்டிக்குமே அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ஆன்ட்டி, என்னம்மா அந்த பிரேஸ்லெட்
சொல்லிட்டு கிடச்சிச்சான்னு சொன்னதும் இல்லை ஆன்ட்டின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்க ரொம்ப கவலையாயிடுறாங்க. இப்போ உன்னோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா 5 லட்சம் தேவைப்படுது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறாங்க. அவங்க அம்மா பார்த்தா அவளை அங்கே அடையாளமே தெரியாமல் இருக்கவுமே என்னாச்சு ஆன்ட்டி அம்மாக்குன்னு சொன்னதும் அவளுக்கு எல்லாமே மறக்குதுமான்னு சொன்னதும் இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் எடுக்க போயிட்டு கடைசியில் என்னோட கற்பையுமே பறி கொடுத்துட்டு வந்துட்டேனே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவங்க அம்மாவோட சைடில் அங்கே வந்து நூடுல்ஸ் அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் இருக்கவுமே கண்டிப்பாக நான் இது மாதிரி வந்து சேல்ஸ் பண்ணி என்னோட அம்மாவுக்கு தேவையான காசு எல்லாத்தையும் சேர்ப்பேன், அவன் நல்லபடியாக பார்த்துக்குவேன், என்னோட தைரியத்தை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்கே அவங்க அம்மாவுக்கு காசு தேவைப்படுதுன்னு பேசின விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு என்னமோ அந்த பொண்ணு பொய் சொன்ன மாதிரி தோணலையே, ஏன் நான் தப்பாக இதை புரிஞ்சுட்டேனா அவளன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கான். ஸோ அப்போ அவங்க பிரதர் ஜி அங்கே வர்றான். நீங்கள் இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து வந்ததுமே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, பாட்டிக்கு இது தெரிஞ்சால் கோவமாக போகிறாங்க அப்படின்ற சொன்னதும் வெட்டி பேசிகிட்டு இருக்கா. அதை நான் சொன்ன வேலையை பண்ணேன்னு சொன்னதுமே ஆமாம் பிரதர் பண்ணியாச்சு, இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிருக்கு அப்படின்ற செட்டு கொண்டு வந்திருக்கான். ஹீரோயினை பற்றின டீட்டெயில் எல்லாமே அவன் கேட்டிருக்கான். பட் இங்கே பார்த்தா இந்த ஷோ அவள் வாட்டிக்கு அவள் இஷ்டத்துக்கு கார்டை வந்து ஸ்வைப் பண்ணி காசு செலவு பண்ணிட்டு இருக்கா. ஸோ 3 மில்லியன் நாங்கள் வந்துட்டு செலவாயிருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்ததும் நம்ம ஜி ஷாக்காய் போயிட்டு என்ன பிரதர் காசு எப்படி வந்துட்டு இவ்வளோ வந்து செலவாகுது, எது கார்டு திருடி போச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு இவ பெரிய பேராசை பிடிச்சவ போல காசை வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி வாங்கிட்டு போய் இவ்வளோ தூரத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கா, இவளோட இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் டஸ்ட்பினில் தூக்கி போட்டதுமே அப்போ அங்கே நம்ம ஜி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்றத சொல்கிறான். இவளோட இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் அதெல்லாமே ட்ராஸ் தான் சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா கஷ்டப்பட்டு அங்கே ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்குமே கொடுக்குறா. இவளுமே சாப்பிட போனதுமே அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது அவளுக்கு. அப்போ அங்கே என்ன எனக்கு நான் எதை சாப்பிடலையே வாமிட் வருதுன்னு சொல்லும்போது ஐயோ பீரியட்ஸ் வரலையே, அப்போ நான் கன்சீவ் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமாயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பாட்டி உனக்கு வந்து உடம்புல ஏற்பட்ட பாய்சனை எடுத்து ஹெல்ப் பண்ண பொண்ணு வந்து ஷூ தான், ஸோ நீ கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதும் நான் யாரும் மேரேஜ் எல்லாம் பண்ண போகிறது கிடையாது பாட்டி, அந்த பொண்ணுக்கு என்ன காசு வேணுமோ கான்வர்சேஷன் பண்ணிடலாம், அவள் சரியான ஒரு லையர் ஒரு கண்ட்ரி கேர்ள் அப்படின்ற செட்டு பேசினதும் அங்கே பாட்டி ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்க, 2வது கண்ட்ரி கேர்ள் அது இதுன்னு பேசிகிட்டு இருக்க, ஷூ பொண்ணு லின் ஃபேமிலியோட எல்டர் பொண்ணு அவள் எப்படி கண்ட்ரி கேர்ளாக இருப்பான்னு சொன்னதும் அப்போ அவங்க சிஸ்டருமே ஆமாம் பிரதர் நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிச்சா அவன் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இந்த பொண்ணு யார், இவ கூட சேர்ந்து நான் ஒன்றும் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அதுக்கு பிறகு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க அம்மாவுக்கு அங்கே மெடிசன் எல்லாமே வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்போ அங்கே டாக்டர்கிட்ட எனக்குமே ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறான். அங்கே டெஸ்ட் ரிசல்ட் வந்தால் அவள் 1 மாதத்துக்கு மேலே கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அவர் ரொம்ப பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு போனால் அங்கே ஷூ மேலே போய் தெரியாமல் இடிச்சதுமே அங்கே அந்த ரிப்போர்ட் பார்த்ததுமே அவள் ஷாக் ஆகிட்டு நீ என்ன கன்சீவ் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது விழுந்தடிச்சு அங்கே பயந்து போயிட்டு அவள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதும் இவ ரொம்ப கோவமாயிட்டு அந்த குடும்பத்தோட மருமகளாக நான் தான் போகணும், நீ எப்படி அங்கே போவ, கண்டிப்பாக உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவங்க கசின்ட்ட பிரதர் உங்களுக்கு ஒரு பெரிய வந்து வேலை இருக்குது, நீங்கள் அதை போய் வந்து பண்ணணும், லின்ன்ற பொண்ணுக்கு பனிஷ் பண்ணணும்னு சொல்கிறா. உங்கள் சிஸ்டருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சதுமே அப்போ நீ யாரோட தான் சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியல பாட்டி, அவள் காசு கேட்டால் நான் காசு கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்றத சொன்னதோ என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பதில் பேசிகிட்டு இருக்க, ஒரு பொண்ணை இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீ கைவிடுவியா, ஒருவேளை அவள் கன்சீவ் ஆட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவங்க சிஸ்டர் அந்த ஷூ வந்து உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கா, எங்ககிட்டயுமே அவள் போய் சொல்லியிருக்கா உங்கள் கூட சேர்ந்து நைட்டாக ஸ்பெண்ட் பண்ணேன்னு, அவளை பார்த்தாலே எனக்கு கோவமாயிடுச்சுக்கு பிரதர் அப்படின்றத சொல்கிறா, எனக்கு வெறுப்பாயிடுச்சு அவளை பார்த்துன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே பாட்டி போது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி நீ மேரேஜ் பண்ணணுன்றான்னு சொன்னதும் அவனுமே அங்கே ஆர்டர் கொடுக்குறான். அவளை பற்றின லொக்கேஷன் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்லி வீட்டில் அவங்க அம்மாவுக்கு மெடிசன் அவள் கொடுத்ததுமே அதை அவங்க சாப்பிட்றாங்க. அப்போ அவள் கன்சீவாக இருக்க விஷயத்த சொல்லிவிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகிறா. குழந்தைய அபார்ஷன் பண்ண எனக்கு மனசு வரலமான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க நீ கவலைப்படாத குழந்தைய நம்ம வளர்த்துக்கலான்னு சொன்னதும் அப்போ நீங்கள் நானும் என் பிள்ளை 3 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்ததுமே அப்போ ஹீரோயின் இப்போ இதுக்காக நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, ஆல்ரெடி எங்களை படுத்துகிற தொல்லையெல்லாம் பத்தாதான்னு சொன்னதுமே உன்னை இப்போ போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு ஏகப்பட்ட காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கப்பா, அதுக்காக தான் சொல்லிட்டு அவங்கள அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவங்க ஆளுங்களுமே அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறாங்க. அப்போ இந்த வீடு தான்ப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஆளை காணோம். அங்கே ப்ரெக்னென்ட்
ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்க ஓமி உண்மையிலேயே அவள் கன்சீவாக இருக்காளா கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவங்க வேற இடத்த கொண்டு போய் வச்சிருக்க ஓமே. அப்போ ஹீரோயின் நீ எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் உன்னை இன்னைக்கு கொலை பண்ண போகிறேன், போட்டு தள்ளிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்க, என்னை கொலை பண்ணால் அது கரெக்டுன்னு நினைக்கிறியா, இது தப்பான விஷயம், நான் செத்து போனாலும் கண்டிப்பாக போய் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை போலீஸும் சும்மா விடாதுன்னு சொன்னதுமே, என்ன பேசிட்டு இருக்க, நீங்களாம் ஒரு பூவார், உங்களால் கொலை பண்ணால் யார் என்ன கேட்க போகிறாங்க, நான் மாடியிலேருந்து உன்னை பிடிச்சி தள்ளி விட்டு கொலை பண்ணிட்டு உங்கள் அம்மா தான் பைத்தியமாயிட்டு தள்ளி விட்டாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே போட்டு அவளை அங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா அவங்க பிள்ளையை காப்பாற்ற நடுவில் வந்து அவங்களுக்குமே அடி விழுந்துச்சுக்கு. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப அடி விழுந்ததுமே கரெக்டாக பங்கு நம்ம ஹீரோ அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு காப்பாற்றினதும் அங்கே அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இவே இதுக்காக என்னை காப்பாற்ற வந்திருக்கான், நான் கனவு எதுவும் காண்றேனான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அப்போ அந்த டேங்க் மிஸ்டர் ஃபூ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ சரியான ஒரு ஃப்ராடு, அதனால தான் நாங்கள் பனிஷ் பண்ண கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, ஷூவோட தரப்பில் தானே எனக்கு ஆர்டர் வந்துச்சு போட்டு தரல, அப்புறம் என்ன இவங்க வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பக்கம் பயம் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்டதுமே ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறான். ஸோ அசிஸ்டண்ட் விட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஐயோ எனக்கு பிளட்டிங் வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க வேமா, என் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னதும் அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக கிளம்புனா. அப்போ அங்கே டேங் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவள் யாரோட பிள்ளைய வயிற்றுல வச்சுட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போது, அது என்னோட பிள்ளை தாண்டான்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே இன்னைக்கு நான் செத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப பயந்து போயிடுறான். இதில் சேர்த்ததுமே அப்போ அங்கே டாக்டர் நீங்கள் தான் இந்த குழந்தையோட அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சுன்னு சொன்னதுமே, என்னாச்சா, நீ எல்லாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது ரொம்ப பணக்காரேன்னு, பட் நீ அவளை ஒழுங்காகவே கவனிச்சிக்க மாட்டியா, அவளுக்கு மெடிசன் வாங்குறது கூட காசு இல்லாமல் குழந்தை மிஸ்கேரேஜ் லெவலுக்கு போயிருக்கு, அவ்வளோ ஒரு பாடி வீக்காக இருக்குது, ஒழுங்காக சாப்பாடு கூட இல்லாமல், என்ன மாதிரி ஜென்மோ நீங்களும், அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வாய்க்கு வந்தபடி வாசப்பாட ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து கோவமாயிட்டு போகிறாரு, ஒழுங்காக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, காசு வாங்கிட்டு போனாலே அப்புறம் காசு இல்லை சாப்பாட்டுக்கு வழியில் நினைவர் பேசுகிறாரேன்னு சொல்லிட்டு இவ கண்ணை முடிச்சதுமே, நீ என்ன இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சைட்டு அவன் கேட்குறான். இவ்வளோ நீ கஷ்டப்பட்டேன்னா நீ என்ன தேடி வராமல் நீ எதுக்காக அப்படி சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது, இப்போ எங்கள் அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களா விஐபி ரூமில் நல்லாவே இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அங்கே காசு எல்லாத்தையுமே பே பண்ணிடுறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டுட்டு டிசார்ஜ் ஆகி இங்கேருந்து போயிடுறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே, என்ன டிசார்ஜ் ஆகி போவையா, என் குழந்தைய என்கிட்ட நீ பிரிக்க பார்ப்பையா அப்படின்ற சரி கேட்டதும் இவ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு, என்னது குழந்தையா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா பிரச்சனை ஆயிருமே, அதுக்கப்புறம் அந்த ஷூமே அவங்களுக்கு ஃபேன்ஸைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இது தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், பிள்ளை என்கிட்ட பறிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, குழந்தையெல்லாம் உங்களோடது கிடையாது, யார் சொன்னது உங்களோடதுன்னு, நான் வேறு ஒரு பர்சனோட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணேன், அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன், நீங்கள் எங்கே பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோ அப்படியாப்பா சரி ஓகே உனக்கு நம்பிக்கை வர வைக்கணும்னா நம்ம 2 பேர் திரும்ப ப்ளே பண்ணலாமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததுமே அவங்க ஃபேமிலியே ஓடி வந்துடுறாங்க. பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீ தான் என்னோட வருங்கால மருமகளாமான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. அவங்களுமே சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் வயிற்றில் இருக்க குழந்தை உங்களோட பேரனோடது கிடையாதுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம சிஸ்டர் இன்லா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தை எங்கள் பிரதரோடது தான், எனக்கு எல்லா விஷயம் தெரியும், எங்கள் குடும்பத்தில் வந்துட்டாங்க, அவங்க எங்கள் பிளட் லைனை வயிற்றில் சுமந்தா கையில் மார்க் வந்துடும், எங்கள் பரம்பரையில் எல்லாருக்குமே இந்த கையில் இந்த மார்க் இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சா இவளோட கையிலையுமே மார்க் வந்திருக்கு. ஸோ கையை மாற்றிக்கிறா. ஐயோ அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது, நீ ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ எந்த சஃபருமே பட தேவை கிடையாதுன்னு சொன்னதும், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்காங்க, நான் எப்படி அடுத்தவங்களோட லைஃப்பை கெடுக்க முடியும்னு சொன்னதும், என்னது ஃபேன்ஸியா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது சிஸ்டர் இன்லாம், அதர் யாரையும் டேட்டே பண்ணது கிடையாது, உங்கள்கிட்ட யாரோ போய் சொல்லி ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே பாட்டியுமே, நான் ஃபஸ்ட்டு ஷூவை தான் என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு ஆசைப்பட்டேன், பட் அவள் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என் குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு நீ தான்மா, நீ தான் என் குடும்பத்தோட வாரிசை சுமந்துட்டுருக்க, என் மருமகளை வரணும்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா அந்த பொண்ணு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினாலான்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியல. இவனை பார்த்தா மெடிக்கல் டீமுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கலான்னு பார்க்குறான். பட் அங்கே ஆல்ரெடி நாங்கள் கால் பண்ணிட்டோம் பிரதர், நீங்கள் சிஸ்டர் இன்லா வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டு அவளையுமே எங்கள் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க.
அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே மெய்டவங்க எல்லாருமே வாங்க எங்களேடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வெல்கம் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே பட்லர் ஏகப்பட்ட அங்கே மெய்டஸ் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு. உங்களுக்காக மெய்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மேடம், கிட்டத்தட்ட 100 பேர் இருக்காங்க, எல்லாருமே உங்களுக்காக சர்வ் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு எனக்காக 100 பேரா அப்படின்றத அவ சொல்கிறா. எனக்கு வந்துட்டு இவ்வளோலாம் தேவையில்லைப்பா, நானே என்னை கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றத அவ சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அந்த மெய்டவங்க எல்லாத்தையுமே போக சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்தா. அவள் வயிறில் அங்கே சவுண்ட் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் காலையிலேருந்து நான் சாப்பிடவே இல்லை பாட்டி, பசிக்குதுன்னு சொன்னதும் அங்கே பட்லரை ரொம்ப சூப்பராக சாப்பாடு சமைச்சு கொண்டு வர சொன்னதுமே அவர் ஏகப்பட்ட ஐட்டம் கொண்டு வந்து அடுக்கிடுறாங்க. அதை பார்த்துட்டு என் வாழ்க்கையில் இவ்வளோ சாப்பாடை ஒரே டயத்தில் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் சூப்பர் குடிச்சிட்டே இருக்கா. பாட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு பவுல் நிறையா வேணும்னு சொன்னதும் பவுல் நிறையா கொண்டு வர சொன்னா. மேடம் இதை போய் குடிப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பட் அதையுமே அவள் ஃபினிஷ் பண்ணதுமே ஹீரோ கதை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிருது. எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவ சஃபர் பண்ணியிருக்கா, கண்டிப்பாக இவளுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். பிடிச்சதுமே அங்கே பெரிய பாக்ஸை கொண்டு வந்து வச்சு ஓப்பன் பண்ணால் அங்கே ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ் டைமண்ட்ஸ்லாம் இருக்கவும் அதை பார்த்துட்டு அவள் அப்படியே மயக்கம் பண்ணதுமே ஐயோ என்னாச்சு டாக்டரை கூப்பிடலாமான்னு சொன்னதும் எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் வந்து ஒரே டயத்தில் இவ்வளோ ஜுவல்லரிஸை பார்த்தது இல்லையா, அதான் வந்துட்டு மயக்கமாயிட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு கார்டு எல்லாமே பாட்டி இங்கே கொடுக்குறாங்க, இந்த கார்டுமே உனக்கு தான், உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு அப்போங்க ஹீரோயின் என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பேரை ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு எல்லாமே கொடுத்துட்டாரு, அதே எனக்கு போதும், இந்த காசை நான் வச்சு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட் மிகப்பெரிய கம்பெனியோட சிஇஓ, நீ எப்படி வந்துட்டு இந்த காசு வேணான்னு சொல்லுவ, அவன் சம்பாதிக்கிற எல்லாமே உனக்கு தானே அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. இதை நீ வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. பட் அவன் மனசில் நான் ரொம்ப பேராசை பிடிச்சவன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பிரதர் சிஸ்டர் எல்லாருமே அவன் கொஞ்சம் வந்து கோல்டான ஒரு பர்சன் தான், அதுக்காக நீ அவன் நல்லா பார்த்துக்க மாட்டான்னு மட்டும் நினைக்காத, அவன் நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயின் ஐயோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு தப்பு நடந்ததுக்கு முழுக்க காரணமே நான் தான், இந்த மாதிரி தப்பு பண்ணதே நான் தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆகி போயிடுது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படியா என்ன நடந்துச்சு அப்படின்ற சீட்டு கேட்டதும் ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு இப்போ வெட்டி பேச்சு பேசினதெல்லாம் போதும், நான் அவளை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் அவங்க நம்ம எங்கே தங்க போகிறோன்னு சொன்னதும் ஏன் ரூமில் தான் சொல்லும்போது அவங்க சிஸ்டர் பிரதர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் 2 பேத்துக்குமே இப்போ மேரேஜ் இன்னும் ஆகலை, நீங்கள் அதுக்கப்புறம் சிஸ்டர் இல்லை அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா இது புள்ளி பண்ணுற மாதிரி ஆயிடாதா, நீ அது வரைக்கும் அவங்க என்னோட ரூம்லேயே இருக்கட்டும், இவங்க கன்சீவாக வேறு இருக்காங்க அதான் சேஃப்டின்னு சொன்னதும் பாட்டியுமே அதுவும் கரெக்ட் தான், அவள் வந்து உன்னோட சிஸ்டரோட ரூமில் இருக்கட்டும், மேரேஜ் ஆன பிறகு ஒரு ரூம்க்கு வரட்டும்னு சொல்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போனால் இவன் கையை பிடிச்சிட்டு ஸோ அப்போ அங்கே என்னாச்சின்னு செட்டிவை கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து ஏதாச்சும் தேவைப்பட்ட என்கிட்ட கேளுன்னு சொன்னதும் பிரதர் அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அப்போ அங்கே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு சிஸ்டர் இன்லாம் நீங்கள் என்கிட்ட வந்துட்டு இப்போ சொல்லுங்கள் என் பிரதர் கூட நீங்கள் சேர்ந்து என்னென்ன பண்ணீங்க நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற சொன்னதும் அவளுமே என்னென்னா வந்துட்டு அன்னைக்கு நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்னதுமே வாவ் பிரதர் சிஸ்டர் இன்லாம் நீங்கள் ரொம்பவே வந்து தைரியமான பொண்ணு தான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வந்து நான் நிறைய கற்றுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே நைட்டு தூங்கிட்டு இருந்தா அவளுக்கு ஏதோ வந்துட்டு பயமாக இருக்க மாதிரியே இருக்குது. திரும்பி பார்த்தா அங்கே நம்ம பேயை காணோம். அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எங்கே பே போயிட்டா என்னை பயமுடுத்தாதான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா அவங்க நின்றுட்டுருக்கவுமே ஏய் நீ யார் பேயா இல்லை பேயா என்னை பயமுடுத்துறியா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ அங்கே என்னாச்சு இவளுக்குன்னு சொன்னதுமே இது பே தான் நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னோட சிஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச வேஷம் வந்து உடைச்சிட்டா, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப கோவமாயிட்டு அவளை திட்டிட்டு அப்பாட்ட சாரி கேளுன்னு சொன்னாங்க. அவள் ரொம்ப கோவமாக இருந்தாலும் சாரி கேட்கலான்னு சொல்லிட்டு அவள் இருக்கும்போது கார் ஆக்சிடெண்ட்டில் அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்குமே இப்படி வந்து நடக்க முடியாத லெவலுக்கு ஆயிடுச்சு. அதுலேருந்தே அவள் ரொம்ப கில்ட்டில் இருக்கா. இன்னுமே வந்துட்டு அவள் வெளியே வர முடியல. அப்புறந்தே அவளுக்கு இந்த ஸ்லிப் வாக்கிங் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவள் அப்பா அம்மா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற சேர்த்து மயக்கமானதுமே வேமா இவங்க தூக்கிட்டு போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே மெய்டு வந்துட்டு மேடம் இப்படி உங்களோட சிஸ்டர் இல்லா உங்கள் அப்பா அம்மாவோட அந்த வேஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு என் சிஸ்டர் இல்லாமல் இருந்தாலுமே கண்டிப்பாக நான் மன்னிக்க மட்டும் மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு
நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதை எங்கள் அப்பா அம்மாவோடது கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா, பட் அதை கேட்காம அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹிட் பண்ண வந்தா. அவங்க அந்த வேஸை தூக்கி கையில் கொடுக்குறா. பார்த்தா அதை கம்ப்ளீட்டாக ஒட்ட வச்சுடுறா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆனதுமே, நான் உனக்காக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன், நீ வந்துட்டு உன்னோட கில்ட்டிலேருந்து வெளியே வரணும், இனிமே பாஸ்டவே நினச்சிட்டு இப்படி நீ இருந்தேன்னா எப்படி, நீ நல்லபடியாக வாழ வேணாமான்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சதுமே மேலேருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குமே ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிட்டுருக்கு. பிறகு அங்கே பாட்டி அவங்க சிஸ்டர் பிரதர் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு சிஸ்டர் இன்லாட்ட ஒரு ரொமான்டிக்காக பேசக்கூட தெரிய மாட்டுது. இவன் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், பட் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, எப்பயுமே வேலையில் பிஸியாக இருக்கான். இவன் எப்படி பாட்டி இவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆனால் அவனுக்கு எப்படி பாசமாக ரொமான்டிக்காக நடந்துக்கணும்னு எதுவுமே தெரிய மாட்டுது. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்ற சட்டி கேட்கும்போது, அப்படின்னா ஓகே, அவனுக்கு தெரியலன்னா அதுக்கு நம்ம தானே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. கிட்ட போய் அங்கே அப்படியே என்னோட பிரதர் சாப்பாடு கொண்டு போகலப்பா, நீங்கள் ஃபுட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களான்னு சொன்னதுமே, ஐயோ நான் எப்படி இங்கே கொண்டு போக முடியும், நீங்கள் டிரைவர்கிட்ட கொடுத்து விடுங்கன்னு சொன்னதும் இவன் பார்த்தா பிளான் சொதப்பிருச்சான்னு சொல்லிட்டு ஓடி சிஸ்டர் இன்லா இந்த ஃபைலை அவர் மறந்துட்டு போயிட்டாரு, நீங்கள் இதை கொண்டு போய் கொடுக்குறீங்களான்னு செட்டி கேட்டதும், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபைல் இதை எப்படி நான் தொட முடியும்னு செட்டி கேட்குறா. அப்போ அங்கே பாட்டி அங்கே சொற்று எடுத்துகிட்டு வர்றாங்க. அவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடும், இதுக்கு நீ டெலிவரி பண்ணிட்டு வரையான்னு சொன்னதுமே, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாட்டி, நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதும் எப்படியோ பாட்டியோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி உன்னோட பொண்டாட்டி வராடா, நீ அவளை நல்லா கேர் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அதை கேன்சல் பண்ணிட்டு இங்கே ரொம்ப இடமே மெஸ்ஸியாக இருக்குது, இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிச்சேக்கான். இந்த ஷூவை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. நான் இப்போ வீட்டில் எல்லாத்தையும் போய் சொன்னேன், நான் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட மேரேஜ் ஆனால் நடக்காமல் போயிருச்சு, என்னோட பிரதருக்குமே பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு, இதுக்கெல்லாம் காரணமே அவள் தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே போகும்போது எங்கள் உள்ளே ஸ்டாப்ஸை இப்படியே நம்ம பாஸோட ஒய்ஃப் வர போகிறாங்களான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. பட் நம்ம வெல்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால் தெரியாமல் போயிடுச்சதுமே, உனக்கெல்லாம் கண்ணு தெரியாதா, பார்த்து வர மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. நம்ம ஹீரோவோட கார்டு அவட்ட இருக்குது, அதை பார்த்துட்டு அவங்க எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் தான் அப்போ பாஸோட ஒய்ஃபான்னு சொன்னதுமே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இந்த ஸ்டூபிட்டுக்கு நான் தான் ஒய்ஃபுன்னு தோணுச்சேன்னா நான் அதை கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அங்கே எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மிஸ்டர் ஃபூவோட ரூம் எங்கே இருக்குப்பா, நான் இதை அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த ஷூ இருக்கா, இவன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, என்னோட வருங்கால ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் நீ போய் பேசிகிட்டு இருக்கா, அதில் நீ ஒன்றும் அவரோட ஃபியான்ஸே கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு யாருக்கும் உண்மை தெரிய விடக்கூடாதுன்றதுக்காக இவன் எனக்கு அவருக்கும் நடுவில் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ண பார்க்குறா, இவ ரொம்ப மோசமானவ, என் ஹஸ்பண்டை என்கிட்ட பிரிக்க பார்க்குறா, இவ ஒரு மிஸ்ட்ரஸ் அப்படின்ற சேர்த்து பேசினதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டு வாய முடிட்டு பேசாம அப்படின்றத சேர்த்து திட்டா, நீ போய் பேசிட்டு இப்படி அசிங்கலாமா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாங் இருக்க எல்லாருமே என்ன இந்த பொண்ணு மிஸ்ட்ரஸா, அப்போ பாஸுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கு நடுவில் ப்ராப்ளம் பண்ண வந்திருக்காளான்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம், உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிரச்சனை பெருசாகவுமே இப்போ நான் இவ்வளோ ஹர்ட் பண்ண முடியாது, வயிற்றுக்குள்ளே இருக்க குழந்தை அவரோடது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு பட் இவங்களை வச்சு காரியம் சாதிக்கலாமேன்னு சொல்லி கையில் இருக்க அந்த ஷாலை தூக்கி, இந்த ரெட் கலரை பார்த்தாலே அவருக்கு பிடிக்காது, யார் கூட சேர்ந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இப்போ நீங்கள் வந்திருக்க, நாளைக்கு அவரோட புள்ள தான் உன் வயிற்றுல இருக்குன்னு நீ சொன்னாலும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே ஆளுங்களை வச்சு பிடிக்க வச்சு நம்ம ஹீரோயினை ஹிட் பேரை பண்ணி அங்கே அசிங்கம் பண்ணதுமே அவள் கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சிடா. என்ன தைரியம் தான் நீ என் மேலே கையை வைப்ப, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாரு, உன் வயிற்றுக்குள்ளே இருக்க அந்த புள்ளைய நான் இப்போ வெளியே எடுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் கத்தி எடுத்தாங்க ஸ்டாப் பண்ண போனா. ஹீரோ அங்கே கையை பிடிச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டு என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டியா, பட் உங்களோட கார்டு அவங்க கையில் இருந்துச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்போ நான் அவளுக்கு கொடுத்த அந்த காசை நீ யூஸ் பண்ணிட்டு நீ நல்ல மாதிரி போய் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கியா, ஆல்ரெடி நீ இப்போ பேசின போய்க்கு தான் உன் பிரதருக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இப்போங்க ஹீரோயினை அவள் பண்ணதெல்லாமே தெரிஞ்சதுமே இவளுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுங்க, அடித்து இழுத்துட்டு போங்க, இவளுக்கு அடிக்கிற அடியில் கண்ணை செவந்து போயிடணும்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் நம்ம 2 பேத்துக்கு நடுவில் நம்ம உறவே கெடுத்துட்டான்னு சொன்னதும் உனக்கு எனக்கு நடுவில் என்ன உறவு இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அங்கே ஸ்டாஃப்ஸையுமே பிடிச்சி திட்டுறான், உங்களுக்குலாம் அறிவு இருக்காதான் என்ன, போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போனது
சொன்னதுமே நீ வந்துட்டு பயப்படாத உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு அவன் தூக்கிட்டு போயிடுறான். வீட்டுக்கு வந்ததுமே பாட்டி அவனை பிடிச்சி திட்டிட்டு நீட் ஆன் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஒழுங்காக வந்துட்டு பொண்டாட்டியை கூட பார்த்துக்க துப்புலையாடான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் பாட்டி இதில் அவரோட தப்பு எதுவும் இல்லை, என்னோட லுக் பார்த்தீங்களா இன்னுமே கண்ட்ரி சைட் தான், என்னோட பிஹேவியருமே அப்படி தான் இருக்குது. ஸோ பார்த்தவொன்னே எல்லாருக்குமே ஷூ தான் அவங்க பொண்டாட்டின்னு தோணிடுச்சு. இதில் அவங்களே குத்த சொல்ல முடியாதுல்ல பாட்டின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு கவலைப்படாத, நீ அப்படிலாம் உன்னை தாழ்த்தி நினச்சிக்காத, நீ தான் என்னோட மருமக அவனோட பொண்டாட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கால் ரொம்ப பெயின் ஆனதுமே அப்போ அங்கே என்னாச்சு பாட்டின்னு சொன்னதும் இது பழைய நோய் தாம்மா குணப்படுத்தவே முடியலன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பாட்டி உங்களுக்கு சரியாயிரும்னு சொன்னதுமே அந்த பட்லர் சொல்கிறாங்க இது வந்து ஏகப்பட்ட டாக்டர்கிட்ட காமிச்சாச்சுமா கண்டிப்பாக சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் என் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணதுமே பாட்டிக்கு அங்கே உடனே அங்கே வந்துட்டு சரியாயிருது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகி போயிடுறாங்க. அங்கே இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு சொன்னதுமே வில்லேஜ் சைடில் என்னோடய அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணுன்றதுக்காக நான் கற்றுக்கிட்டது பாட்டின்னு சொன்னதும் அங்கே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அம்மாவை பற்றி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ உடனே கிளம்ப போகிறோம், உனக்கு ஷாப்பிங் பண்ண போகிறோம், ட்ரெஸ் எல்லாமே வாங்கலான்னு சொன்னதும் பாட்டி என் லுக்கை பார்த்தீங்கல்ல போனால் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்னு சொன்னதும் ஒன்றை மாதிரி எல்லோரும் போவோன்னு சொல்லிட்டு வில்லேஜுக்காரவங்க மாதிரியே 3 பேர் சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. ஃபஸ்ட்டு கார் வாங்கலாம் சிஸ்டர் இல்லான்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்காமான்னு சொன்னதும் பாட்டி நான் வில்லேஜில் எல்லாமே பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. ஸோ 10 மில்லியன் இது சூப்பராக இருக்கும் சிஸ்டர் இல்லா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது ரொம்ப அங்கே சந்தோஷமாகி போயிடுது. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதை வாங்குறதுக்கு அங்கே போனால் அப்போ அங்கே இந்த 2 லேடிஸ் வந்துட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. பார்த்தா வில்லேஜுக்காரவங்க மாதிரி இருக்காங்க, கார் வாங்க வந்திருக்காங்களாம், பார்த்து இவங்களுக்கு ஆசையன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் சொல்கிறான் எங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ காசு இருக்குன்னா இங்கே நிற்கிற எல்லா காரையுமே எங்களால் ஒரே செகண்டில் வாங்க முடியும்னு சொல்லிட்டு பாத்தியப்பா இந்த வில்லேஜுக்காரவங்களுக்கு வாயன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணும்போது பாட்டி ரொம்ப என்கிட்ட பேசாதன்னு சொன்னதும் இந்த கிழவைக்கு வாயை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு இன்சல்ட் பண்ணால் ஹீரோயின் ஃபோனை அவங்ககிட்ட இந்த பிடிங்கி பாட்டிகிட்ட கொடுத்துட்டு அவங்க பூவோட பாட்டி நீங்கள் எப்படி மரியாதை இல்லாமல் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் மிஸ்டர் பூவாம்ல இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கால் பண்ணதுமே பாட்டி கோவமாகிட்டு அங்கே நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அங்கே வர சொல்கிறாங்க. சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கோமா எங்களால் வெளியே தூக்கி போடணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசினதும் அதைக்கிட்ட நம்ம ஜீமே கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் அப்போ இருக்குன்னு சொன்னதும் நீங்கள் 2 பேருமே ஆக்டிங் பண்ணுறீங்கன்னு தெரியும், எவ்வளோ காசு கொடுத்து கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப திமிர ஆணவத்தோடு பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அங்கே வந்துடுறான். யார் பார்த்து இங்கே பூவை வந்து ஆக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்துட்டு ஐயோ பாஸ் நீங்களான்னு சொல்லிட்டு அவன் நீடன் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அவளை போட்டு அடிக்கிறான். அவளுமே மன்னிப்பெல்லாம் கேட்டதும் பொண்டாட்டி ரொம்பவே அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு இருக்காளேன்னு சொன்னதும் பாஸ் என்னது நீங்கள் தண்டிச்சிடாதீங்க, இவ கூட சேர்ந்து இருக்கிற கனெக்ஷன் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சு அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சவ மாதிரி ரொம்ப சூப்பரான காரெல்லாம் வாங்கி கொடுக்குறான். கார் ட்ரைவ் பண்ண தெரியலன்னு சொன்னதும் நான் வில்லேஜ் சைடில் டிராக்டர் எல்லாமே நல்லா சூப்பராக ஓட்டுவேன்ப்பா அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோவோட ரூமில் தான் அவள் போயிருக்கா. எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கே, இன்றைக்கி இவரோட ரூமில் தான் நான் தூங்கணுமான்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். என்னப்பா ரொம்ப நர்வஸாக இருக்கியா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் நர்வஸாக இருக்க போகிறேன், நான் இப்போ கன்சியூவாக இருக்கேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போய் படுக்க போகிறா. இவனை பார்த்தா சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நர்வஸாக இருக்கீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை நான் தூங்க போகிறேன், நீ பேசாமல் படுத்து தூங்க அப்படின்றத சொல்கிறான். சந்தோஷமாயிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு பார்த்தா இவளை தூங்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிடுறான். அவன் கண்ணை முடிச்சுட்டு நேற்று நைட் எனக்கு எந்த ஒரு கனவுமே வரலேன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே நோட்டில் பார்த்தா நாங்கள் ஜியோட ஷூட்டிங்கை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இங்கே போனால் அவங்க ஷூட் நடந்துட்டு இருக்கும் போதே வயிறு பெயின் ஆகிட்டு இருக்கு. ஐயோ நம்ம ஆக்டருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப பயந்து போனால் வேமா அங்கே நம்ம ஹீரோயே நான் வந்து செக் பண்ணிவிட்டு நான் உனக்கு இப்போ ஒரு சூப் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு சரியாயிடும்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் ஸ்மெல் பயங்கர கேவலமாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ இதை போய் எப்படி குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இதை நீ குடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்குறா. ஐயோ சிஸ்டர் இல்லை எனக்கு இது வேணான்னு சொன்னதுமே வம்பு பண்ணி அவள் குடிக்க வைக்கிறா. ஸோ வயிறு பெயின் சரியானதுமே அங்கே இருக்க எல்லாருமே எங்களுக்குமே அந்த சூப் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த சூப்பை வந்துட்டு அங்கே குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த ஷூ அதெல்லாமே பார்த்துட்டு இவளால் என் லைஃப்பில் ஏகப்பட்டது என் கை விட்டு போயிடுச்சு, நான் இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மீடியாஸ்க்கு ஒரு ரூமர்ஸ் கிளப்பி விட்றா. இப்படி ஜியை லைக் பண்ணுற பொண்ணு இந்த செட்டில் தான் இருக்காப்பா அப்படின்ற சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த நியூஸ் கேட்டதுமே அவ ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்க அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அப்போங்க இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயின்ட்ட சிஸ்டர் இன்லாம் நீங்கள் பின்னாடி கூட்டி போயிருங்க, நான் பார்த்துக்கிறேன் அவங்களன்னு சொல்லிட்டு இவன் அங்கே முன்னாடி வந்ததுமே அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவனோட பின்னாடி போகிறாங்க. அங்கே பாட்டி அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நான் போய் செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறேம்மா, நீங்கிட்டு போ, கவனத்தை நான் திசை திருப்புறேன், ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுன்னு சொன்னதும் அவளுமே ஓகே பாட்டின்னு சொல்கிறா. ஸோ அப்போங்க அந்த ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா. ஃபைனலாக நீ வாசமாக வந்து என்கிட்ட தனியாக மாட்டியிருக்க, உன்னால் நான் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டேன், உனக்கு இன்னைக்கு அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னதும் நீ அவரோட குழந்தைய ஹர்ட் பண்ணேன்னா உன்னை சும்மா விடுவாங்களான்னு சொன்னதும் நான் எங்கப்பா ஹர்ட் பண்ண போகிறேன், இந்த ஆளுங்க தான் ஹர்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அட்டாக் பண்ண வந்தால் அங்கே ஒரு பர்சன் வந்து அவங்கள வந்துட்டு அட்டாக் பண்ணி அங்கே காப்பாற்றினதும் ரொம்ப கோவமாயிட்டு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ற சொன்னதும் அப்போ வந்து என்னோட ஜூனியர் நான் அவளை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொன்னதுமே அவள் சீனியர் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறா. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து அட்டாக் பண்ண வந்தா இவன் அங்கே வந்துட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஸோ அவனுக்குமே அங்கே அடி விழுகுது. கரெக்டாக அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அங்கே அடிச்சு போட்டுட்டு அங்கே காப்பாற்றிடுறான். அவங்க எல்லோரும் பயந்து போனதுமே அப்போ அங்கே ஹீரோயின் சீனியர் உங்களுக்கு என்ன ஆச்சு, கையெல்லாம் அடிபட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவள் துணியெல்லாமே கிழிச்சு எங்கே கட்டி விட்டுச்சேக்கா, நீங்கள் எப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்ற செட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ இது யாருன்னு கேட்டால் இது மிஸ்டர் மூ என்னோட சீனியர் தான், அப்ராடில் படித்து முடிச்சுட்டு வந்திருக்காருன்னு சொன்னதும் நீங்கள் சைனாக்கு எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டால் நான் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறான். இவனோட குழந்தைக்கு தான் நீ கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அங்கே இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே அவன் சொன்னதும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா, நீ இப்போ சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். மூ சொல்கிறான் உனக்கு நான் எப்பயுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ல உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் உன்னை காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு பேசினான். அதை கேட்டுட்டு நம்ம ஃபூக்கு ரொம்ப கடுப்பாய் போயிட்டு என்னோட பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும், உங்களோட தேவை எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணதும் இவன் கையை பிடிச்சிட்டு அங்கே பேசினதுமே அவள் என்னோட ஒய்ஃப், அதை நீ பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஷூ வந்துடுறா, நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாய் போயிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, கோஆப்ரேஷன் பண்ணுறேன்றதுக்காக நீ அவளை ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணுவியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்போ அங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் திட்டினார் இல்லையா, அந்த டாக்டர் வேறு யாரும் கிடையாது இவன் தான். ஸோ அவன் கோவமாயிட்டு வெளியே வந்ததுமே அப்போ அங்கே அந்த ஷூவை மீட் பண்ணிவிட்டு நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போன காரணமான இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், அப்பா அம்மா நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன் உங்களை பழி வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு பேபியை பற்றி கவலைப்படாதீங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படின்ற செட்டு போகிறாங்க. அவன் கையில் பார்த்தா இன்ஜுரி ஆயிருக்கவுமே என்னப்பா நீ வந்துட்டு இப்போ அடிபட்டுருக்கு பட்லர்கிட்ட சொல்லி நீ சரி பண்ணிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஏன் எனக்கு பேண்டேஜ் போடணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது அங்கே சீனியருக்கு ஹெல்ப் பண்ணா இல்லையா அதேமாதிரி பண்ணணும்னு ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோயின் என்னோட சீனியர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, அவர் ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு அப்ராடுக்கு போயிட்டாரு, படித்து முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பேசினதும் இதெல்லாம் நீ எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்ட்டுன்னு சொன்னதும் ஏன்னா நீங்கள் தான் ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்களே அதனால தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. இல்லைன்னு அவன் சொல்கிறான் சரி கையெல்லாமே கட்டு போட்டுச்சேக்கா, அப்போங்க நீ இதுக்கப்புறம் என்னை மிஸ்டர் ஃபோன்லாம் கூப்பிடாத, நீ என்னை ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொன்னதும் அவள் ஹஸ்பண்ட் செட்டு கூப்பிட்டதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணுறான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ இவள் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டேக்கா எங்கேப்பா போகிற அப்படின்ற சொன்னதும் அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்கன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க நானுமே உன் கூட சேர்ந்து வர்றேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீங்கள் பிஸியாக இருப்பீங்களான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு நர்ஸ் வந்து சார் நீங்கள் சில ஃபார்மாலிட்டிஸை வந்து பண்ணணும் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பார்த்தா அவங்க அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்க என்னோட அம்மாவை நீ எங்கே தூக்கிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவர் வந்து பில் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா இருப்பான் அதனால தான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க நான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படி பண்ண மாட்டாருன்னு சொல்லும்போது அவருக்கு வயிறு எல்லாமே பெயின் வேறு வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்க அந்த நர்ஸ் பார்த்தா வேறு யாரும் கிடையாது ஷூ தான், நீ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ணேன் உன் பொண்டாட்டி அந்த மூவோட சேர்ந்து ஓடி போயிட்டா உனக்கு எவிடன்ஸ் வேணுமா காமிக்கவான்னு சொன்னதும் உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டேக்கான்.
இப்போ ஹீரோயினுமே உன் பேச்சில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, என் ஹஸ்பண்ட்டை நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொன்னதும் நீ என்ன நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டாங்க அவள், நீ இவ்வளோ மோசமான ஒரு பர்சனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே என்னோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு எப்படி நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் இருக்க முடியும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவன் அப்படியே அங்கே மயக்கமாக்கி அங்கே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறான். ஸோ இங்கே வந்து பார்த்தா ஹீரோயின் ஆளை காணும். இவன் பயந்து போயிட்டாங்க, தேட சொல்லி கால் பண்ணா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க. முன்னாடி சொன்னால் அந்த பர்சனோட பேரண்ட்ஸ் எல்லாமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கார் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்ற சொன்னதும், கார் ஆக்சிடெண்ட் ஆனது உண்மைதான், அந்த பையன் மட்டும் அதில் மிஸ் ஆவான்னு எங்களுக்கு தெரியாதே, அந்த பையன் இப்படிலாம் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக பண்ணுவானா, உண்மை என்னன்னு தெரியாமன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தா வீட்டில் உட்காந்து தண்ணி போட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே பாட்டி கோவமாயிட்டு, பொண்டாட்டியை மிஸ் பண்ணியிருக்க, போய் தேடி கண்டுபிடிக்காம என்னடா பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், நான் ரொம்பவே யூஸ்லெஸ்ஸான ஒரு பர்சன், என்னால் என் பொண்டாட்டியை கூட கண்டுபிடிக்க முடியல பாட்டின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ என்ன காமிக்கிறாங்க, இப்படியே இயர்ஸ் ஆகிருது, அந்த பையனுமே இப்போ பிறந்து பெரியவன் ஆகிட்டான். எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதான் என்னோட அப்பாவா, நான் அப்பா மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். வீட்டில் அவங்க சிஸ்டர் வந்து, பிரதர் நீங்கள் வந்துட்டு இப்படியே கிவ் அப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆஃபீஸோட நிலைமை என்ன ஆச்சு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஏதாச்சும் பார்த்துக்கணும்லன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ ஃபைனல் அதுக்கப்புறம் அவன் எங்கள் ஆஃபீஸ்க்குமே கிளம்பி போகிறான். அப்போ அங்கே அந்த குட்டி பையன் மேலே அங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். யார் என்ன ஃபைல்ஸை வந்து மறந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு உள்ளே போனான். அதுக்குள்ளே அவனுங்க மயக்கி இவன் கிட்டான் பண்ணி கொண்டு வந்துடுறான். அவன் அங்கே டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கான், அவனோட மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அவன் இப்போ என் பொண்டாட்டி நான் தேடணுமேன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போக ட்ரை பண்ணான். இவன் திரும்ப தன்னோட ட்ரிக்கை யூஸ் பண்ணி அவனை மயக்கமாக்கிடுறான். ஸோ அங்கே ஆஃபீஸ் மீட்டிங்கில் அப்போ அங்கே அந்த ஷூ எல்லாத்தையுமே இப்போ அங்கே அவரால் வந்து இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியலன்னா இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஓ உனக்கு இதெல்லாமே பார்க்குற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு இவன் இப்போ வரைக்கும் பண்ண ஃப்ராடுக்கான எவிடன்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு போட சொல்லிடுறாங்க. பிறகு அந்த பையனை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டு, இப்போ நீ சொல்லி நீ எதுக்காக என்ன கிட்னாப் பண்ண, உன் பேர் என்னடான்னு சொல்லி கேட்டதும், நான் வந்துட்டு பையன் கிடையாது, நான் பொண்ணு, நான் உங்களோட பொண்ணு தான் அப்படின்ட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிடுது. பேரன்னு சொல்லி கேட்டா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு இந்த பேரை வந்து நானும் என் பொண்டாட்டியில் சூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு, அப்படின்னா நீ வந்துட்டு அம்மாட்ட என்னை கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதும் அவள் வாங்கப்பா போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அங்கே பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஷாக்காகி போயிடுது. அம்மாவை கண்ட்ரோல் பண்ணது எல்லாமே அங்கிள் மூதா அப்படின்றத அவள் சொல்கிறா. பார்த்தா அவன் தான் வந்துட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணி இப்போயுமே ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாற்றி வச்சுருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலுமே அப்போ அங்கே மூ சொல்கிறான், என்னப்பா பொண்டாட்டி பிள்ளைய விட்டுட்டு இத்தனை வருஷமாக தனியாக சுற்றிட்டு இருக்க, எப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு, சேம் ஃபீலிங் தெரியுதா, நான் பட்ட கஷ்டம் உனக்கு தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அங்கே எப்படியோ நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் வந்து சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா. அவளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்போ எப்படி ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சாப்பாடு எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அவள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறா. அவங்களுக்குமே கூட சேர்ந்தாச்சு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குட்டி பொண்ணு கேட்குறான், அப்பா அம்மாவுக்கு எப்பயுமே ஞாபகமே வரலைன்னா நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்ற சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பயுமே சேர்ந்து சந்தோஷமாக நான் அவள் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு அவள் சின்ன பிள்ளை மாதிரி அங்கே விளையாண்டுட்டே இருக்கான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு அங்கே வந்துட்டே இருக்கான். சரி நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து இங்கே பெட்டில் வந்து படுத்துக்கோங்க, உங்களுக்கு கனவெல்லாம் வராதுன்னு சொன்னதும் அவன் சந்தோஷமாயிட்டு அவளை போய் ஹக் பண்ணிவிட்டு அவளை வந்து தூங்க வச்சுட்ருக்கான். நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு கூட எப்பயுமே இருப்பேன்னு சொல்கிறான். பிறகு நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு வெளியே கிளம்பி அங்கே விளையாண்டுட்டே போகும்போது அங்கே நம்ம மூவ் வந்ததுமே ஏதோ அவர் ஹிட்டெல்லாம் பண்ணாதீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஷூக்கு அதை பார்த்துட்டு கோவமாயிட்டு அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு பின்னாடி ரெண்டு பேருமே இதுக்காக பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க, இவன் அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அங்கே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம மூக்கு ரொம்ப கோவமாயிட்டு, உனக்கு என்ன தைரியம் தான் நீ அவளை அடிப்பா, நான் ஹர்ட் பண்ணாதான் அவளை சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அவள் கத்தி வச்சு குத்த வந்ததுமே நம்ம ஹீரோ கையை பிடிச்சதுமே இந்த பிளட்டை பார்த்ததும் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடுது. அம்மோ நீ வந்து ஆல்ரெடி நிறைய தப்பு பண்ணிட்ட, இதுக்கப்புறமே அந்த தப்பை பண்ணக்கூடாது, நீ இப்போ உண்மையை ஒத்துக்கிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு சொல்லிட்டு
அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணதுமே அவள் பார்த்தா அங்கே மயங்கி போய் நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறா. அப்போ அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் இப்போ கிடைக்கட்டும்னு சொல்கிறான். அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறா. எப்படியோ பிரிஞ்சவங்க திரும்பவுமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஐஸ்.